தொடர் கனமழை காரணமாக சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அடையாறு ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கிறது. இது முழு கொள்ளளவு என்பது 24 அடியாக இருக்கிறது. தற்போது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்ததன் காரணமாக 20.84 அடி, கிட்டத்தட்ட 21 அடியை நெருங்கியிருக்கிறது. தொடர்ந்து 7 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது சென்னை வானிலை மையம் அறிவித்ததற்கு காரணமாக நேற்று செம்பரம்பாக்கம் ஏரிக்கு காலை 300 கனஅடி நீரானது வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது 2170 கனஅடி நீர், குறிப்பாக பிள்ளைப்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், கிருஷ்ணா நதிநீர், இது 4 பகுதியிலிருந்து அதிக அளவில் நீர் வருவதன் காரணமாக நேற்று மாலை 100 கனஅடியானது திறக்கப்பட்டிருக்கிறது. நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது 500 கனஅடியாக திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடையாற்று கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம், குன்றத்தூர் போன்ற 9 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நேற்றே விடுக்கப்பட்டது. கூடுதலான நீர் திறக்கப்பட்டதன் காரணமாக அந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் புகைப்படமோ, துணி துவைக்கவோ, ஆடு மாடு மேய்க்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான தனிக்குழு மானிட்டர் ஆபீசர் என கூறுவார்கள், கந்தசாமி என்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அமைச்சர்களும் இந்த தொடர்ந்து இதனை கண்காணித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த அதிக மழையானது வந்தாலும் குடிநீருக்கு சென்னைக்கு தேவைப்படும் அதிக நீரும் இங்குதான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று பாதிப்பு ஏற்பட்டாலும் இதன் மூலமாக தான் ஏற்படுகிறது. இருப்பினும் கடந்த ஆண்டு அது முந்தைய ஆண்டுகள் போல இல்லாமல் தற்போது படிப்படியான நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் 24 அடி வரைக்கும் நீரை தேக்கி வைக்க முடியும். ஆனால் பாதுகாப்பு கருதி, ஏனென்றால் திடீரென மழை பெய்தால் அதிக அளவில் நீர்வரத்து ஏரிக்கு வந்தால் அதனை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக தான் படிப்படியாக நீரை வெளியேற்றி வருகிறார்கள். எந்த ஒரு அச்சமும் பர வேண்டாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 20 அடியை தான் 21 அடியை நெருங்கி இருக்கிறது. 20.84 அடியாக இருக்கிறது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாற்று கால்வாய்க்கு 500 கனஅடியாக திறக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.